அடுத்ததாக நம்ம இணைப்பிலே காத்து கொண்டிருப்பவர் ஜெர்மனியிலிருந்து ஐயா அவர்கள் இப்போது நம்மோடு கூட தொடர்பில் ஏற்படுத்துவார். ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பெரும் கூட்டமாக எல்லோரும் இணைந்திருக்கின்றீர்கள். பார்க்கும் போது பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதலில் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விடயங்களுக்கு செல்வோம். எனது பேர் டினோஜன் கலாரஞ்சன். நான் ஈழத்திலே பிறந்து ஜெர்மனியிலே நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக தமிழ் பண்பாட்டு பேரவை என்ற அமைப்பினை உருவாக்கி தமிழுக்கும் சமயத்துக்கும் பணி செய்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் தமிழியல் இளங்கலை பட்டப்படிப்பினை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வேளையில் தான் எங்களுக்கு திருமூலர் ஆய்விருக்கையின் நிறுவனர் தி மகாலட்சுமி அம்மா அவர்களின் தொடர்பு கிடைத்தது. அந்த தொடர்பின் ஊடாக நாங்கள் திருவாசகம், திருக்குறள், வள்ளலார் பெருமான் மற்றும் திருமந்திரம் போன்ற பாடங்களில் பட்டய படிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் அம்மாவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஐயாவினுடைய இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவதாக எங்களுக்கு தெரிய வந்ததின் காரணத்தினூடாக நாங்கள் இதில் இணைந்து கொண்டோம். எம்பெருமான் சிவபெருமான் அவரே கைப்பட எழுதிய ஒரு நூலாக இங்கே இருக்கக்கூடிய நூல் வந்து திருவாசகம். ஐயாவும் அதுல சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இந்த திருவாசகத்தினை நாங்கள் கைப்பட எழுதுகின்ற வாய்ப்பினை உருவாக்கி இருப்பது என்பது பெருமைக்குரிய விடயம். அந்த பெருமைக்குரிய விடயத்திலே இத்தனை அடியார்கள் இணைந்து அந்த திருவாசகத்தினை கைப்பட எழுத வந்திருப்பதை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. எங்கள் மாணிக்கவாசக பெருமான் இங்கே உலாவுகின்றார் என்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. முதலிலே இணையத்தில் இணைந்தவர்களை கூப்பிடும் போது ஒரு பெண் தான் பேசக்கூடிய வாய்ப்பினை மாணிக்கவாசகர் நல்கியிருந்தார். ஏனென்றால் அவரே பெண்ணாக தன்னை உருவகப்படுத்தித்தான் இந்த திருவாசகத்தை பாடியிருப்பார். மனிதன் விதைப்போம் அம்மாவிற்கு நன்றி, என்ன உங்கள் நூலாக தானும் இருக்கிறேன் இங்கே என்று காட்டியிருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமான். இந்த திருவாசகம் என்றால் என்ன? இந்த திருவாசகம் வந்து ஒரு அழகிய மொழி. இது என்ன தரும் என்று சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வீடு வீட்டை தரக்கூடிய ஒரு நூலாக விளங்குகின்றது. இந்த திருவாசகம் வந்து நமச்சிவாய என்ற தொடங்கி இந்த திருவேந்தெழுத்திலே தொடங்கி நிறைய பாடல்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அதிலே 658 பாடல்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற ஒரு நூலாக எங்களுக்கு கிடைக்கின்ற. தேவாரங்களில் கூட நிறைய விடயங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் சிவபெருமானே கைப்பட எழுதியதற்கு நாங்கள் சான்று எங்கே பார்க்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் 658 பாடல்களும் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெற்றதனூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த எம்பெருமானே இந்த பாடல் அனைத்தையுமே எழுதியிருக்கின்றான் என்பதை பற்றி. அதை எழுத வந்திருக்கும் பெருமக்களுக்கு எங்கள் ஜெர்மன் தமிழ் பண்பாட்டு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த திருவாசகம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருவாசகம் வந்து பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு சொல்லுது. இதுல வந்து கதைகள் ஊடாகவும் சொல்லப்படுகிறது, பாடல்களின் விரிவுகள்ல ஒரு பகுதிகளையும் சொல்லப்படுகிறது. அதுல பக்தி நெறியோடு கலந்து அறிவியல் மற்றது எங்களுக்கு வரலாற்று செய்திகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இறை கோட்பாடு, இந்த இறை நெறி எப்படிப்பட்டது, அன்பின் வழிதான் இந்த இறைவன் தருகின்றான், அந்த அன்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் அதுக்குள்ளே காட்டுகின்றார். அதோடு சைவ சித்தாந்த கோட்பாடுகள். சைவ சித்தாந்த கோட்பாடு என்ற என்ன? இந்த பதி பசு பாசம் வந்து அனாதியான ஒரு நிலைமையில் இருக்கின்றது. எம்பெருமான் சிவபெருமான் இந்த ஐந்தொழில்களை புரிகின்றார். இந்த ஐந்தொழில்களையும் எதுக்கு புரிகிறார்? அவருக்கு ஒரு விளையாட்டு. அவருக்கு என்ன விளையாட்டு? எங்களை இந்த உயிரை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு விளையாட்டாக ஐந்தொழில்களை புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஐந்தொழில்களை புரிவதற்காகவும் ஒவ்வொரு உருவங்களை கொள்கின்றார். ஏன்? எங்களை போன்ற அடியவர்கள் எம்பெருமானின் பேரருள் வடிவத்தினை காண முடியாது. எங்களுக்காக எம்பெருமான் மனமுருகி நாங்கள் அவரை அடைய வேண்டும் என்பதற்காக உருவம் கொண்டு இந்த உலகுக்கு வந்து எங்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அதோடு இந்த பாடல்கள்ல இன்னொரு திருவாசகத்தை முற்றும் எழுதும் போது நிறைய விடயங்கள் நீங்க கவனத்தில் கொள்ளுவீர்கள். அதுல எனக்கு ஒரு பிடித்த ஒரு விடயம் வந்து மானுட பிறப்பை பற்றி அவர் சொல்லுவார். எத்தனை மாதத்துல எந்தெந்த விடயங்களில் இருந்து நாங்கள் தப்பி பிழைத்து வந்து எம்பெருமான தேடுகின்றோம் என்றதை பற்றிய
செய்திகளை குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானினுடைய திருவருளை நாங்கள் இங்கே புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில வந்து இன்றைக்கு வந்து திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழுமம் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பண்பாட்டு மையத்தினர் வந்து இந்த நிகழ்வை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது வந்து மென்மேலும் வளர வேண்டும். இதோடு நின்று விடக்கூடாது. இளம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் திருவாசகத்தினை பாடவும் வேண்டும், எழுதவும் வேண்டும். இப்படி செய்வதின் ஊடாக எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவருளையும் மாணிக்க வாசக பெருமானின் பெரும் அன்பினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு வந்து தனியா ஒரு கை தட்டினா இன்றைக்குமே சத்தம் பெறாது. 2 கைகள் இணைந்து தட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு வந்து 2 கை இல்ல, நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு 14 நாடுகளிலிருந்து அனைத்து கைகளுமே வந்து நிற்கின்றது. சேர்ந்து இணைந்து தட்டுவோம் என்று நிறுவனர் மற்றும் தலைவர் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழுமத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய திருவாசக தென்றல் மா சிவகுமாரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும். நீங்கள் எப்படி திருவாசக தென்றலாக இருக்கின்றீர்களோ அதுபோல அந்த தென்றல் காற்றும் எங்கள் அனைவர் மீதும் வந்து வீச வேண்டும் என்று எங்களை எழுத வைக்கின்ற முயற்சியினை செய்கின்றீர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக பல வெற்றிகளை தர வேண்டும். இவ்வாண்டு மட்டும் இல்ல, தொடர்ந்தும் நீங்கள் இந்த முற்றும் எழுதுதல் நிகழ்வை செய்ய வேண்டும். எப்படி பழங்காலத்துல எங்களுக்கு இந்த ஈட்டுச்சுவடிகள்ல இந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதோ அதுபோல இது இடையவழியாக அமைந்து விட்டாலும் இணையத்திலே பதிவேற்றப்பட்டாலும் கைகொண்டு எழுதுவதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இணையத்தில் நாங்கள் கணனியில் எழுதுவதில் பெறாது. ஏன்னா கைப்பட எழுதும் பொழுது இந்த கையுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு அதிகமாக இருக்கும். இந்த சக்தியும் நம்மோடு இணைந்து கொள்ளும். ஆதலால் நீங்கள் வந்து அனைவரும் இந்த முற்றும் எழுதுதலை செய்ய வேண்டும். இங்கே வெளிநாடுகளில் பல நாடுகளில் முற்றும் ஓதுதலே நடைபெறுவது கிடையாது. ஆனால் இந்த முற்றும் எழுதுதல் வந்து நான் 14 நாடுகளில் நடைபெறுவதை எட்டு பெருமை கொள்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணிக்க வாசக பெருமான் உங்களோடு இணைந்து பணி செய்கின்றார். அவரையும் இங்கே வரவேற்று நாங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். எம்பெருமான் சிவபெருமானுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றிகளையும் உங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. நமசிவாயம். சிறப்பு.